नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ते स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன இன்றைய நாள் பாசுரமான எல்லை இலங்கிலேயவ கூறும்படி நியமிச்ச ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜர் ஜீயர் சுவாமி அவருடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். சுவாமி பாரத தேசம் முழுதும் பல இடங்கள்ல ராமானுஜருடைய திருமேனிய பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ராமானுஜர் ஆசைப்பட்டபடி 4000 திவ்ய பிரபந்தத்தோட அர்த்தத்தை எல்லாரும் எளிதில் தெரிஞ்சுக்கும்படி சுவாமி திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற உபன்யாசம் மூலமா எல்லா கிரகத்திலையும் 4000 திவ்ய பிரபந்தத்தோட அர்த்தம் ஒலிக்கும்படி செஞ்சிருக்கார். சுவாமியோட கைங்கரியம் எண்ணில் அடங்காதவை. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு உபன்யாசமாகும். சுவாமியோட திருவடி பலத்தினாலையும் அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி வானமாமலை கலியன் ஜீயர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தினாலையும் யதிராஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தினாலையும் அடியனுடைய ஞானாச்சாரியன் ஸ்ரீ உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்கிட்டேந்து கேட்ட அர்த்தத்தை அடியேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாள் ஆழ்வார்களுக்குள்ள பெண்ணா அவதரிச்சா. ஆழ்வார்கள் எல்லாம் ஆணா இருந்து பெண் தன்மையை ஏறிட்டுண்டா. ஆனா ஆண்டாளுக்கு பெருமை ஸ்திரீயாவே பிறந்தது. இயற்கையிலே ஸ்திரீத்தன்மை வாய்ந்தவள் ஆண்டாள். ஆழ்வார்கள் எல்லார காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏத்தம், ஜென்மத்தாலையும் ஏத்தம். ஆண்டாள் நமக்காக எளிமையா திருப்பாவைய சொல்லியிருக்கா. ஆழ்வார்கள் எல்லாம் ஸ்திரீத்துவத்தை ஏறிட்டுண்டா. ஆனா ஆண்டாள் இயற்கையாகவே ஸ்திரீயா அவதரிச்சா. ஆண்டாளுடைய கருணை சொல்லி முடிக்க முடியாது.
பூமி பிராட்டியோட அம்சம்தான் ஆண்டாள். பூமிய ஹிரண்யாக்ஷன் அசுரன் பாதாள லோகத்துல சிறை வச்சான். அப்ப பெருமாள் வராகர அவதரிச்சு பூமியை ரட்சிச்சார். பூமி பிராட்டி என்ன அவங்கிட்டேந்து காப்பாத்திட்டேன். இந்த மக்கள் எல்லாம் சம்சாரம்ன்ற கடல்ல மூழ்கி இருக்காளே, அவளுக்கு உஜ்ஜீவனம் அடைய வழி என்னன்னு கேட்க பெருமாள் நாம சங்கீர்த்தனம் மூலம் எல்லாரும் என்னை அடையலாம், சரணாகதி மூலமும் எல்லாரும் என்னை அடையலாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பூமி பிராட்டி தானே ஆண்டாளா அவதரிச்சு நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையையும் சரணாகதியோட மகிமையும் சொல்வதற்காகவே திருப்பாவை பாடினாள். திருப்பாவை 30 பாசுரம். திருப்பாவை பெரிய திருமொழி போலவோ திருவாய்மொழி போலவோ நிறைய பாசுரங்கள் கிடையாது. 30 பாசுரம்தான். நாளைக்கு ஒரு பாசுரம் விதமா ஆண்டாள் 30 நாளைக்கு 30 பாசுரம் பாடியிருக்கா. ஆண்டாள் திருப்பாவை பாடும்போது 5 வயது அவளுக்கு. ஆண்டாள் பிறந்ததுலேருந்தே கிருஷ்ண கதையே கேட்டு வளர்ந்தா. அந்த கண்ணனை அடைய ஆசைப்பட்டா. எப்படி அடையலாம் அப்படின்னு யோசிச்ச ஆண்டாள் கண்ணன் வாழ்ந்த காலத்துல கோபிகைகள் கண்ணனை அடைய நோன்பு நோத்தத கேள்விப்பட்டு தானும் நோன்பு நோக்க ஆசைப்பட்டா. தன்னையே ஒரு கோபிகையா நினைச்சிண்டா. தன்னுடைய ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைச்சிண்டா. தன் ஊர்ல இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானுடைய கோயிலையே நந்தகோபனுடைய கிரகமா நினைச்சிண்டா. இப்படி ஆண்டாள் அனுகாரம் பண்ணிண்டா. அனுகாரம் பண்ணி திருப்பாவை பாட ஆரம்பிக்கிறா. ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேரு. ராமானுஜருக்கு பிடிச்ச பிரபந்தம் திருப்பாவை. எப்போதும் ராமானுஜர் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பாராம். ஆண்டாளுடைய மற்றொரு பிரபந்தமான நாச்சியார் திருமொழி அது அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல நாறு நறும்பொழி அப்படின்ற பாசுரம் வந்த உடனே அதுல ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசில் சமர்ப்பிக்க ஆசைப்பட்டது தெரிஞ்சுக்கிறார். ஆண்டாள் வாழ்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பிராமண பெண்ணா. அவளால இதை நிறைவேற்றிருக்க முடியாது. அவளுடைய ஆசையை நாம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி திருமாலிருஞ்சோலை மலை போய் அங்க கள்ளழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அரிசியும் சமர்ப்பிச்சா. சமர்ப்பிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோன்னு ஆண்டாள் அர்ச்சக முகேன ராமானுஜர்கிட்ட கோயில் அன்னரே அப்படின்னு சொன்னார். கோதாகிரஜர் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்தா. ஆண்டாளுடைய அண்ணா அப்படின்னு பேர் வாங்கினார் ராமானுஜர். காரே கருணை ராமானுஜர். அவர் போலதானே அவர் தங்கை இருப்பா. அவளும் நமக்காக திருப்பாவை 30 பாசுரம் 30 ரத்னங்கள் போல கொடுத்திருக்கா. அதுல இன்னைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியது எல்லே இளங்கிலியேன்ற பாசுரம். இது பாகவத பிரபாவம் சொல்ல வந்த பாசுரம். திருப்பாவையாவது இப்பாசுரம்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்லியிருக்கார். திருப்பாவைக்கு 3 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் எழுதியிருக்கா. பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார், ஆய் ஜனன்யாச்சாரியர். அதை கொண்டு நம்ம திருப்பாவையோட இன்றைய நாள் பாசுரமான எல்லை இளங்கிலியோட அர்த்தத்தை அனுபவிக்கலாம். திருப்பாவை 30 பாசுரத்துல முதல் 5 பாசுரம் பெருமாளுடைய 5 நிலையை விளக்க வந்தது. பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சைன்னு பெருமாளுடைய 5 நிலைகள். அந்த 5 நிலைகளை சொல்ல வந்தது 5 பாசுரம். அதுல 5வது பாசுரத்துல ஆண்டாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொல்லி நம்ம முக்கர்ணங்களாலையும் பெருமாளை வழிபட்டா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட தூசு போல ஆகும் அப்படின்னு சொல்றா. இதுல மாயனை மண்ணுன்னு ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த 15வது பாசுரம் எல்லை இளங்கிலியில மாயனைன்னு முடிக்கிறா. எவ்வளோ ஆச்சரியமா ஆண்டாள் பாடியிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு யதார்த்தமா வந்தது.
6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறா. அதுல இன்னைக்கு 10வது பெண் பிள்ளைய எழுப்பக்கூடிய பாசுரம். 6வது பாசுரத்துல ஆண்டாள் பிள்ளாய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. திருவாய்ப்பாடியில 5 லட்சம் குடி பெண்கள் இருந்தனர். அவ்வளோ பெரிய ஆண்டாள் எழுப்புவா. அவ்வளோ பாசனமும் ஆண்டாளால் பாட முடியும். ஆனால் நம்மளால சொல்ல முடியுமா? அதுக்காக அந்த 5 லட்சம் குடி பெண்களுக்கு பிரதிநிதியா 10 பெண்களை எழுப்புறா. வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி இந்த 10 பெண்களை எழுப்புறத 10 ஆழ்வாரை எழுப்புறதாவும் சொல்லியிருக்கார். 6வது பாசுரத்துல பிள்ளாய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. அதாவது கிருஷ்ணா அனுபவத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணை எழுப்புறா. இதுல பொய்கை ஆழ்வார் எழுப்பப்படுறா. ஆண்டாள் 7வது பாசுரத்துல பேய் பெண்ணேன்னு எழுப்புறா. கிருஷ்ணா அனுபவத்துல தேர்ந்தவளான ஒரு பெண்ணை எழுப்புறா. இதுல பேய் ஆழ்வார் எழுப்பப்படுறார். 8வது பாசுரத்துல கோதுகளமுடைய பாவாயின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. கண்ணனால மிகவும் விரும்பப்படும் ஒரு பெண்ணை இந்த பாசுரத்துல எழுப்புறா. இதுல பூதத்தாழ்வார் எழுப்பப்படுறார். 9வது பாசுரத்துல மாமான் மகளேன்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. எம்பெருமானே உபாயம்னு விசுவாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புறா. இதுல திருமழிசை ஆழ்வார் எழுப்பப்படுறா. 10வது பாசுரத்துல அம்மனாயின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. கண்ணனுக்கு மிகவும் பிரியமான ஒரு கோபியை எழுப்புறா. இதுல குலசேகர ஆழ்வார் எழுப்பப்படுறா. 11வது பாசுரத்துல கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. கண்ணனை போலவே பிருந்தாவனத்துல விரும்பப்படும் ஒரு கோபிகையை எழுப்புறா. இதுல பெரியாழ்வார் எழுப்பப்படுறா. 12வது பாசுரத்துல நற்செல்வன் தங்காயின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. கண்ணனால மிகவும் விரும்பப்படும் ஒரு கோபன். அவன் வர்ணாஷ்டம தர்மத்தை மறந்து கண்ணன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவனுடைய தங்கையை எழுப்புறா. இந்த பாசுரத்துல தொண்டடி பொடியாழ்வார் எழுப்பப்படுறார். 13வது பாசுரத்துல போதரி கண்ணினாயின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. தன்னுடைய கண்ணழக தானே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புறா. இந்த பாசுரத்துல திருப்பானாழ்வார் எழுப்பப்படுறார். 14வது பாசுரத்துல நானாதாயின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. நான் உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்ப தூங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புறா. இதுல நம்மாழ்வாள் எழுப்பப்படுறா. 15வது பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். இதுல இளங்கிலியேன்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. ஆண்டாளும் மற்ற கோபிகைகளும் எப்ப வருவா அப்படின்னு அவளோடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புறா. இந்த பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் எழுப்பப்படுறார். இன்றைய நாள் பாசுரம் எல்லே இளங்கிலி என்ற பாசுரம். அதுல எழுப்பப்படும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லென் அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இன்றைய நாள் பாசுரம். இந்த பாசுரத்துல உள்ள இருக்கிறவா பேசுறதும் இருக்கு, வெளியில இருக்கிறவா பதில் சொல்றதும் இருக்கு. மற்ற 9 பாசுரத்திலையும் வெளியில இருக்கிறவா பேச்சு மட்டும்தான் இருக்கும், உள்ள இருக்கிறவா பேச்சு இருக்காது. அதை யூகிச்சுண்டு வெளியில இருக்கிறவா பதில் சொல்றபடி இருக்கும். ஆனா இந்த பாசுரத்துல 2 பேரும் பேசுற மாதிரி இருக்கு. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிலியேன்னு கூப்பிடுறா. அது என்ன இளங்கிளி, ஏன் கிளின்னு கூப்பிடுறா அப்படின்னா, போன பாசுரத்துல பங்கைய கண்ணனை பாட அப்படின்னு கூப்பிட்டா. பங்கைய கண்ணனை பாடன்னு பக்கத்தாத்து பெண்ணை கூப்பிட்டோன்னு அது இந்த பெண்ணுடைய காதுல விழருது. உடனே இந்த பெண் பங்கைய கண்ணன்னு அப்படியே ரீங்காரமா சொல்லி பார்க்கறா, மெதுவா சொல்லி பார்க்கறா. ஆனா அது வெளியில இருக்கிறவா காதுல விழுந்துடுறது. அதனால இளங்கிளியேன்னு சொல்றா. கிளியா அழகா பாடும், குயில் தானே அழகா பாடும், அப்ப குயில்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல கிளிக்கு தான் ஏத்தம். ஏன்னா கிளி தான் சொன்னதை சொல்லும், குயில் தானே கூவும். ஆனா கிளி சொன்னதை சொல்லும். முன்னோர் முழைந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே அப்படின்னு உபதேச மாலையில மணவாள மாமுனிகள் சாதிச்சபடி முன்னோர்கள் சொன்னதை சொல்லணும். அதுக்குதான் நம்ம சம்பிரதாயத்துல ஏத்தம். அதனால கிளி பேச்சு தான் ஏத்தம்.
இந்த பெண்ணுக்கு கிளி போல பேச்சுன்னு ஏன் ஏத்தம் அப்படின்னா, பங்கைய கண்ணன்னு முதல் பாசுரத்தில் சொன்ன உடனே அதை கேட்டு இந்த பெண் திரும்ப சொல்கிறாள், அதனால் ஏத்தம். தனிச்சிறையில் விழப்புத்த கிளிமொழியால் அப்படின்னு சீதையை சொல்லுவா. அதுபோல வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படின்னு சொல்லுவா. இப்படி ஆழ்வார்கள் பாசுரத்திலேயே கிளியை கொண்டாடுவா. ஏன்னா குயில் பேச்சு இனிமையா இருந்தாலும் தானே பேசும். பேச்சு இனிமையா மட்டும் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அடிச்சு பேசலாம், மற்றவாளை கவர்றபடி பேசலாம், அதெல்லாம் சிறந்த பேச்சு இல்லை. பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவாளோட ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக இருக்கணும், சாந்தி நிலவரத்துக்காக இருக்கணும், பெருமாளுடைய முக உல்லாசத்துக்காக இருக்கணும். இப்படி தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா பேசணும். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் கிளிக்கு ஏத்தம். கிளிமொழியால் அப்படின்னு இந்த பெண்ணை கொண்டாடுறா. எல்லே இளங்கிலியே, இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேட்குறா. அப்படின்னா இன்னமா தூங்கின்னு இருக்க அப்படின்னா, உன்னுடைய ஆம் முதல் ஆமா இருந்தா நீ தூங்கின்னு இருந்தா அர்த்தம் இருக்கு. உன்னோட ஆம் தான் கடைசி ஆம். நாங்கள் எல்லாரையும் எழுப்பிண்டு உன்னோட ஆத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நீ தயாரா இருக்க வேண்டாமா அப்படின்னு வெளியில இருக்கிறவா கேட்குறா. சில்லுன்னு அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்னேன்னு சொல்றா. சில்லு சில்லுன்னு கூப்பிடாதே, நான் வரேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு குழந்தைய அம்மா எழுப்பினா அந்த குழந்தை என்ன சொல்லும்? அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காத, நான் வரேன்னு சொல்லணும்ல. அது போல உள்ள இருக்கிறவ சொல்றா, சில்லன் அழையன் மீன் நங்கை மீர் போதருகின்னேன். அப்போ கூட நங்கை மீர் அப்படின்னு சொல்றா. நங்கை மீர்னா குணபூர்த்தி உடைய பெண்களேன்னு சொல்றா. என்ன இவாளுக்கு குணபூர்த்தி அப்படின்னா, இந்த பெண்ணும் வரணும், இவளை விட்டுட்டு போயிடக்கூடாது, இவளை கூட்டிண்டு கிருஷ்ணா அனுபவத்துக்கு போகணும்னு நினைக்கிறாள், அந்த குணபூர்த்தி உடையவா. அதனால நங்கை மீர் போதருகின்னேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெழுதும்னு சொல்றா. உன்னுடைய கதையெல்லாம் எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்றா. என்ன உன்னுடைய கதை எங்களுக்கு தெரியுமே அப்படின்னா, இவளுடைய பேச்சு சாமர்த்தியம் இவாளுக்கு தெரியும்னு சொல்றா. வரேன்னு சொல்லுவ ஆனா வரமாட்ட அப்படின்னு சொல்றா. பேச்சு சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னா நல்ல விதமாக தான் சொல்றா. ஸ்ரீராமாயணத்துல அங்கதனை இதுக்கு உதாரணமா சொல்லுவா. ராமர் ஹனுமாரை ராவணன் கிட்ட தூது விட்டார். ஹனுமார் போயிட்டு வந்தார். அப்புறம் அங்கதனை தூது விடுறார். அங்கதன் ராமர் கிட்ட சொல்றான், எனக்கு அப்படியே பூசி மொழியெல்லாம் பேச தெரியாது, நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவேன், பரவாயில்லையா ராமான்னு கேட்குறான். ராமர் பரவாயில்ல, நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு அங்கதனை அனுப்புறா. அங்கதன் நேராக ராவணன் கிட்ட வரான். ராவணன் கிட்ட சொல்றான், ராவணா, நான் ஒரு 2 ராவணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது நீயான்னு சொல்லு அப்படின்னு சொல்றார். எங்க அப்பா வாலி, அவர் சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஒரு ராவணன் வந்தான். வாலி கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ராவணன் கேட்க, வாலி சொல்றான், 5 நிமிஷம் காத்துரு, நான் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு வரேன். ராவணன் கேட்கல, இப்பயே பேசணும்னு சொன்னான். வாலி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஒரு திக்கா பறந்து பறந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணுவான். அப்படி சாமர்த்தியம் உடையவன் வாலி. வாலி ராவணனை தூக்கி கையில இடுக்கின்றான். இடுக்கிண்டு 4 பக்கமும் போய் அக்யம் விட்டுட்டு வந்தான். ராவணனை இறக்கி விட்டான். ராவணா, ஏதோ பேசணும்னு சொன்னேன், பேசு அப்படின்னு. ராவணன் ஏதாவது பேசுவானா, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்படி ஒரு ராவணனை தெரியும். அந்த வாலிய ஒரே அம்பால ராமர் கொன்னார். நீ அந்த ராமரை எதிர்க்கணும்னு நினைக்கிற ராவணா யோசிச்சுக்கோ. இன்னொரு ராவணனை தெரியும், கார்த்திய வீரியார்ஜுனன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் கிட்ட ராவணன் வம்புக்கு போனான். உடனே அந்த அரசன் என்ன பண்ணா, ராவணனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி வச்சுட்டான். ஒரு பொருட்காட்சி போல வச்சுட்டான். அந்த கார்த்திய வீரியார்ஜுனன் பரசுராமர் கிட்ட தோத்து போய் மாண்டே போனான். அந்த பரசுராமர் ராமர் கிட்ட தோத்து போனார். அந்த ராமரை நீ எதிர்க்கணும்னு நினைக்கிற ராவணா யோசிச்சுக்கோ அப்படின்னு அங்கதன் சொன்னான். ஆனா ராவணனுக்கு இது எதுவுமே புத்தியில ஏறல.
அப்போ அங்கதன் எவ்வளோ அழகாக பேசினான். பேச்சு சாமர்த்தியம் உடையவன் அங்கதன். அதே போல் சகதேவன் ரொம்ப அழகாக பேசினான். யாருக்கு அக்ரபூஜை கொடுக்கணும் அப்படின்னு பேச்சு வந்தது. பீஷ்மர், துரோணர் இவாள்லாம் பேசுகிறா கண்ணனுக்கு தான் கொடுக்கணும்னு. சிசுபாலன் கண்ணனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். பேசிகிட்டே இருக்கா. அப்போ சகதேவன் சொல்கிறான், கண்ணனுக்கு தான் அக்ரபூஜை. இதை யார் மறுக்கிறாளோ அவளை என்னுடைய இடது காலால் அவள் தலையை உதைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். தைரியமாக சொல்கிறான். இளங்கிளி, பேச்சு சாமர்த்தியம் உடையவன் சகதேவன். தேவர்கள் பூமாழி பொழிஞ்சாலாம் சகதேவன் மேலே. அப்புறம் திருமங்கை ஆழ்வார், அவரே ஒரு இளங்கிளி. இந்த பாட்டில் எழுப்பப்படுற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்னு வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி சொல்லியிருக்கார். அந்த திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்க்கலாம். அவர் இளங்கிளி. ஏன்னா அவர் தான் ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார், கடைக்குட்டி இளங்கிளி. ரொம்ப பேச்சு சாமர்த்தியம் உடையவர். அவர் பெருமாள் கிட்ட போய் வாழை காமிச்சு திருமந்திர அர்த்தத்தை பெற்றார். திருமங்கை ஆழ்வார்க்கு 4 சிஷ்யர்கள். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோளா வழக்கன். அந்த 4 சிஷ்யர்களும் யார் பணக்கார வரான்னு பார்த்து திருமங்கை ஆழ்வார்கிட்ட சொல்லுவா. அவர் போய் அவாக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சுட்டு வருவா. அப்போ வயலாளி மணவாளன் கல்யாணமாகி தாயாரோட வந்துட்டுருக்கார். அதை பார்த்து திருமங்கை ஆழ்வார்கிட்ட போய் சொல்லிட்டாய் இவா 4 பேரும். திருமங்கை ஆழ்வார் திருமணங்கொள்ளைக்கு போனார். திருமங்கை ஆழ்வார் வயலாளி மணவாளனுடைய எல்லா நகைகளும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுறார். அப்போ பெருமாள் காலில் மெட்டி போல ஒரு ஆபரணம் அணிஞ்சுட்டுருக்கார். அதை பல்லால் கடிச்சு இழுக்கிறார். மிடுக்கணும் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறார். திருமங்கை ஆழ்வார்க்கு கலியன்னு ஒரு பேர். கலி கோலாகலத்தை முடிப்பவர் அப்படின்றதுனால கலியன்ற பேர் அவருக்கு. திருமங்கை ஆழ்வார் மூட்டையை கட்டுறார். அந்த மூட்டையை தூக்க முற்படும் போது அவரால் தூக்க முடியல. பெருமாள் கிட்ட கேட்குறார், என்ன மந்திரம் போட்ட சொல்றியா இல்லை கத்தியை காமிக்கட்டுமான்னு கேட்குறார். பெருமாள், இந்த மந்திரத்தை சொல்லதானே அடியன் காத்துருக்கேன்னு சொல்லி பெருமாளும் திருமந்திரத்தை திருமங்கை ஆழ்வார்க்கு சொன்னார். திருமங்கை ஆழ்வார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின்றது திருநறியூர் பெருமாள் கிட்ட. திருமந்திரத்தை கேட்டுன்றது வயலாளி மணவாளன் கிட்ட. திருமந்திர அர்த்தத்தை பெற்றது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கிட்ட. திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் போனார். அந்த பெருமாளை பற்றி 100 பாசுரம் பாடினார். அந்த பெருமாள் கிட்ட திருமந்திர அர்த்தத்தை வாங்கிட்டார். பெருமாள் திருமங்கை ஆழ்வார்க்கு திருமந்திர அர்த்தத்தை கூட சொல்லிட்டு, ஆழ்வீர் கேட்டதை கொஞ்சம் சொல்லி காமியே அப்படின்னு சொன்னார். ஆழ்வாரும் பெருமாள் கிட்ட, நீ திருவெட்டெழுத்து கத்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன் தெரியுமா, உன் அடியார்க்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார். பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் அவருடைய முகம் வாடி போலியா, அவர் கண்ணெல்லாம் செவந்து போலியா, உனக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்காம உன் அடியார்க்கு அடிமைன்னு ஆழ்வார் சொல்றாரே, அவர் கடிமைன்னு தானே அவர் சொன்னார்னா, இல்லை கமலக்கண்ணனா இருந்தாராம் பெருமாள். அல்லி கமலக்கண்ணனா ஆனார்னு நெஞ்சியரும் நம்பிலையும் சொல்லுவார். பெருமாளுக்கு அடியார்க்கு அடிமைன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார் அப்படின்னு பார்க்குறோம். பெருமாளுக்கு தன்னை காட்டிலும் தன்னுடைய அடியார்க்கு அடிமை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்குமா. திருமங்கை ஆழ்வார் பளிச்சுன்னு சொல்லிட்டாரே பெருமாள் கிட்ட, மூடி மறைச்சி சொல்லலை, உன் அடியார்க்கு அடிமைன்னு சொல்லிட்டாரே, அதுதான் இளங்கிளி, பேச்சு சாமர்த்தியம் உடையவர். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் பிள்ளையும் இது போன்று அப்படின்னு இங்கே எடுத்து காமிக்கிறார். பேச்சு சாமர்த்தியம் படைச்சவா. அப்படி பார்க்கும்போது ராமானுஜர் திருக்கோளூருக்கு போயின்ட்டுருக்கார். அப்போ திருக்கோளூர்லேருந்து ஒரு பெண் வெளியில் வரா. ராமானுஜர் அவளை பார்த்து, நாங்கள் எல்லாம் இந்த ஊருக்குள்ளே வரோம், நீ ஏமா இந்த ஊரை விட்டு போகிற அப்படின்னு கேட்க, அந்த பெண், எனக்கு இந்த ஊரில் வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு 81 வார்த்தையை ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. உண்டுன்னு சொன்னேனோ பிரகலாதனை போல, இல்லை என்று சொன்னேனோ ததிப்பாண்டனை போல, அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலன்னு 81 வார்த்தை சொல்கிறா. ராமானுஜர் அதை கேட்டு, உனக்கு தான் இந்த ஊரில் இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லி அவளுடைய ஆற்றுக்கு போய் அவள் கையால் தளிகை பண்ண சொல்லி தான் சுவீகரித்தார். ராமானுஜர் பொதுவாக எங்கேயுமே யார் தொட்டும் சாப்பிட மாட்டார். ஆனால் இந்த ஸ்திரீ தொட்டு அவர் ஸ்வீகரிச்சிருக்கார்.
இது போல இன்னொரு பெண்மணி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா. கொங்கில் பிராட்டின்னு கொங்கு தேசத்துலேருந்து ஒரு பெண் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தா. அவ ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டபடியால ஸ்ரீரங்கத்துல தங்கியிருந்தா. அப்ப அவ பல தனிகர்களும் ராமானுஜரை போய் சேவிக்கிறத பார்த்தா. நேர ராமானுஜர்கிட்டே போய் கேட்டுட்டா, உம்மை பார்த்தா சன்னியாசியா இருக்கே, ஆனா எல்லாரும் உம்மை வந்து சேவிக்கிறா, எதுக்காக வந்து சேவிக்கிறான்னு கேட்டா. அதுக்கு ராமானுஜர், அடியேன் ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றேன், அதுக்காக தான் எல்லாரும் வந்து சேவிக்கிறா அப்படின்னு சொன்னார். அவ அந்த அர்த்தத்தை அடியேனுக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா. ராமானுஜர் அவளை மடத்துக்கு கூப்பிட்டு திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இதோட அர்த்தத்தை அந்த பெண்ணுக்கு சொன்னான். அந்த பெண்ணும் நன்றின்னு சொல்லி போயிட்டா. அப்புறம் அவளுடைய தேசத்துல பஞ்சம் போயிடுது. திரும்பி அவளோட ஊருக்கு போறா. திரும்ப வந்தா. ராமானுஜர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. ராமானுஜர்கிட்ட என் ஊர்ல பஞ்சம் போயிடுத்து, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். ராமானுஜர், நான் சொல்லி கொடுத்த அர்த்தம்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டா. இல்ல, அதை அப்பயே மறந்துட்டேன், திருப்பி சொல்ல முடியுமான்னு கேட்டா. எவ்வளவு தைரியமா ராமானுஜர் முன்னாடி போய் கேட்டா. ராமானுஜரும் திரும்ப ஒரு தடவை அந்த பெண்ணுக்கு அர்த்தத்தை எல்லாம் சொன்னார். சிறிது கூட கோச்சிக்கவே இல்லை ராமானுஜர். எவ்வளவு சௌலபியமா இருந்தார் ராமானுஜர். இப்ப இந்த பெண்ணுடைய வாக்கு சாமர்த்தியம், பேச்சு சாமர்த்தியம், துடுக்குத்தன்மை இதெல்லாம் இருந்தது. ஆனா இது நல்ல விதமா இருந்தது. அது போலதான் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுடைய பேச்சு சாமர்த்தியம்னு சொல்றா இந்த கோபிகைகள். அங்கதன் போல, சகதேவன் போல, திருமங்கையாழ்வார் போல இந்த பெண். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு வெளியில இருக்கிறவா சொல்றா. உடனே உள்ள இருக்கிறவ, வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வல்லீர்கள், நீங்கள் தான் பேச்சு சாமர்த்தியம் உடையவன் சொல்றா. உடனே அவ யோசிக்கிறா, இவ எதுக்காக வந்திருக்கா நம்மளை எழுப்ப? நம்மளும் சேர்ந்து கிருஷ்ண அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆசையில தானே வந்திருக்கா அப்படின்னு உணர்றா. உணர்ந்து நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்றா. இந்த பாசத்தோட உயிர் சப்தம் நானே தான் ஆயிடுக. இந்த நானே தான் ஆயிடுகக்கு பரதாழ்வான உதாரணமா சொல்லுவா. பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா பரதாழ்வானுடைய கதையை இங்க சொல்லுவார். பரதாழ்வான் ராமர் காட்டுக்கு போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னு யோசிச்சார். முதல்ல ராமர் காட்டுக்கு போனதுக்கு கூனிதான் காரணம் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா அந்த கூனி தானே கைகேகியோட மனசை கலக்கினா, அதனால அந்த கூனிதான் காரணம் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் யோசிச்சார், அவ தாசி, அவ என்ன பண்ணுவா பாவம், அவ எந்த வகையிலும் காரணம் இல்லை. இந்த கைகேயிக்கு புத்தி எங்க போச்சு? ராமனை தன் பிள்ளை பிள்ளை அப்படின்னு கொண்டாடின்னு வந்தா. கூனி சொன்னா இவ மனசு மாறக்கூடாதுல அப்படின்னு யோசிச்சா. அதுக்கப்புறம் பரதாழ்வான் யோசிச்சார், அவ என்ன பண்ணுவா புத்திர பாசம், அதனால அவ அப்படி கேட்டுட்டா. இந்த தசரத சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் ராமருக்கு பட்டாபிஷேகன் வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்லலை. அவர் தான் குற்றவாளின்னு நினைச்சான் பரதன். அப்புறம் யோசிச்சான், இல்லை இல்லை அவரும் குற்றவாளி இல்லை, ஏன்னா அவர் சத்தியவாக்கியம் பரிபாலனம் பண்றதுக்காக அவதரிச்சிருக்கார், அதனால அவரை சொல்லியும் குத்தம் இல்லை. அப்புறம் பரதன் நினைச்சா ராமர் தான் குற்றவாளி, ஏன்னா அவர் மறுத்திருக்கலாமே, இஷ்வாகு குலத்துல மூத்தவர் இருக்க இளையவனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு மறுத்திருக்கலாமே, அவர் மறுக்கல, அதனால அவர் தான் குற்றவாளின்னு நினைச்சான். அப்புறம் யோசிச்சு பார்த்தான், அடியேன் இந்த கைகேகி வயிற்றுல பிறந்ததுனால தானே இத்தனை பிரச்சனையும், அடியேன் ராமரை விட்டுட்டு அடியனோட மாமா ஆத்துக்கு போனதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு அவனே தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டான். அவன் எவ்வகையிலையும் குற்றவாளியே இல்லை, ஆனா இல்லாத குற்றத்தை தம் மேல ஏறிட்டுண்டான் பரதாழ்வான். ஆனா பெருமாளை விட்டு நம்ம ஒரு க்ஷணமும் பிரியக்கூடாது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்து பரதாழ்வான் பற்ற துன்பம் அது போல வேற யாரும் படலை. பெருமாளை விட்டு அனுக்ஷணமும் பிரியாத லக்ஷ்மணன் இன்பத்தையே அடைஞ்சான். ராமர் காட்டுக்கு போனதுக்கு பரதன் எந்த வகையிலும் காரணம் இல்லை, ஆனா இல்லாத குத்தத்தை ஏறிட்டுண்டான் பரதன். நானே தான் ஆயிடுக. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு வசனம் சொல்லுவா, இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும்
இல்லை செய்யாமை உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவானான்னு நம்மளே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளை யாராவது நம்ம செய்யாத குத்தத்தை சொன்னால் ஆமான்னு ஒத்துக்கணும். செஞ்ச குத்தத்தை சொன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறோம், செய்யாத குத்தத்தை சொன்னால் ஒத்துப்போமா? ஆனால் நம்ம செய்யாத குத்தத்தை யாராவது சொன்னாலும் ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். அதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவம். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்பில்லைன்னு ஒரு மகாச்சாரியர் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் கந்தாடை தோழப்பர் அவர் தான் கோயிலில் மணியக்காரராக இருந்தார். அந்த நம்பிள்ளை ஒரு தடவை பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனார். அப்போ கந்தாடை தோழப்பர் அவரை பார்த்து, நேரமாச்சு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார். நம்பிள்ளையும் அந்த இடத்த விட்டு போயிட்டார். கந்தாடை தோழப்பர் அவருடைய ஆற்றுக்கு போகிறார். அப்போ அவர் மனைவி தினமும் அவர் போனோன்னு அவருடைய கை காலெல்லாம் அலம்பி விட்டு அவரை ரொம்ப உபசரித்து ஆசையாக பேசுவாள். அன்னைக்கு அவள் வெளியில் வரவே இல்லை. கந்தாடை தோழப்பர் உள்ளே போய் பார்க்குறார். அவர் மனைவி கிட்டே கேட்குறார், என்னாச்சு இன்னைக்கு, ஏன் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. அதுக்கு அவ சொல்கிறா, நீங்கள் பாகவத அபச்சாரப்பட்டேன், நம்பிள்ளை கிட்ட அபச்சாரப்பட்டேன். அவர் எவ்வளோ பெரிய ஆச்சாரியர், அவரை நீங்கள் கடிஞ்சு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவரும் தன்னுடைய தப்பை உணர்ந்தார். ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், இப்போ என்ன பண்ணேன்னு அவகிட்ட கேட்க, கடலில் தொலைச்சா கடலில் தானே போய் தேட முடியும். நம்பிள்ளை கிட்ட நீங்கள் அபச்சாரப்பட்டேன்னா அவர்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவ சொல்ல, அவர் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கேன்னு இவகிட்ட கேட்க, நானும் வரேன்னு இவளும் கூட போனான். அவளும் அவருமா போகலாம்னு நினைக்கிறா. ஆனால் இருட்டட்டும் அப்படின்னு அவர் சொல்ல, இருட்டின உடனே 2 பேரும் போறா. வாசல்ல பார்த்தா யாரோ திண்ணையில படுத்துட்டு இருக்கா. யார் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்பிள்ளை அங்க படுத்துட்டு இருக்கா. கந்தாழை தொழப்பர் நம்பிள்ளையை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை திட்டேன்னு நீர் என்ன திட்ட வந்திருக்கேரான்னு. அதுக்கு நம்பிள்ளை, அடியேன் க்ஷமா பிரார்த்தித்து வந்தேன், உம்மை கோவப்படும்படி நான் நடந்துட்டேன்னு உமக்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்கிறார். அதை கேட்ட கந்தாடை தோழப்பர் லோகாச்சாரியரோனின்னு அவரை அணைச்சிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது கோவப்படும்படி நடந்துட்டோன்னா அவள் தான் என்கிட்ட கோவப்பட்டான்னு அவள் மேலே கோவப்படுவோம். இல்லை நம்மளை யாராவது கோவப்படும்படி வச்சுட்டா அவள் தான் என்னை கோவப்படும்படி வச்சான்னு சொல்லுவோம். ஆனால் நம்பிள்ளை எப்படி நடந்துட்டார், அவரை பார்த்து நம்ம இதை கற்றுக்கணும். அதே மாதிரி பாகவத அபச்சாரம் எவ்வளவு கொடியது. கந்தாழை தோழப்பருடைய மனைவி அவர்கிட்ட நடந்துட்டதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாகவத அபச்சாரம் கொடியதுன்னு. நம்ம எப்பயும் பாகவதர்கள்கிட்ட அபச்சாரமே படக்கூடாது. யாராவது நம்ம பண்ணாத தப்ப பண்ணினேன் அப்படின்னு சொன்னா கூட ஆமாம் நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கணும். அப்படின்னா நம்ம உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு ஆகும். நானே தான் ஆயிடுக அந்த சப்தத்துக்கான அர்த்தத்தை பார்த்தோம். அதுதான் இந்த பாசுரத்தோட உயிர் சப்தம். திருப்பாவையாவது இப்பாசுரம் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த பாசுரத்தோட உயிர் சப்தம் நானே தான் ஆயிடுக. இப்போ வெளியில் இருக்கிறவா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே. இப்போ உள்ளே இருக்கிறவ தன்னுடைய தப்பை ஒத்துண்டா, அவன் மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டா, நானே தான் ஆயிடுகன்னு சொல்லிட்டா. இதை கேட்ட வெளியில் இருக்கிறவா அவளும் குரலை குறைக்க ஆரம்பிச்சிட்டா. ஒல்லை நீ போதாய், நீ சடக்குன்னு வா, நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்க போகணுமே அதுக்காக உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டாரா அப்படின்னு உள்ள இருக்கிறவ கேட்குறா. வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, வந்தாச்சு, நீயே உன்னோட கையால் எண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் போந்தாரோன்னா என்ன, அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, நீங்கள் முதல்ல 9 பாசுரத்தில் கூப்பிட்டேலே அந்த 9 பெண்களும் வந்துட்டாளா, பஞ்சலட்ச கோடி பெண்களும் வந்துட்டாரா, யோகிகள் முனிவர்கள்னு சொன்னேலே அவெல்லாம் வந்துட்டாளா, மாயனை பாடுறவா வந்துட்டாரா, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறா. வெளியில் இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டா, அவளை நீ கடாட்சி, அவளுடைய கடாட்சம் உன் மேலே படும், உன்னோட கடாட்சம் அவளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது
ரொம்ப அவசியம். பாகவத கடாட்சம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாகவத ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம். அதனால் நீ உன்னோட கையால் தொட்டு 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 எல்லாரையும் எண்ணிக்கோ. அப்போ உன்னோட ஸ்பரிசமும் அவளுக்கு கிடைக்கும், அவளோட ஸ்பரிசமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம வாயால் பாடி மனத்தால் நினச்சி கையால் கைங்கரியம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. உள்ளே இருக்கிறவளும் வெளியில் வரா. உள்ளே இருக்கிறவ கேட்குறா, யாரை பாடணும், எதுக்காக கூப்பிட்றேன்? அதுக்கு வெளியில் இருக்கிறவ சொல்கிறா, வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு. அதாவது வல்லானை கொன்னானை, கோலையா பீடம் அப்படின்ற யானையை கொன்னவனை, விற்பொரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேலமும் பாகனும் வீழ அப்படின்ற பாசுரத்தின்படி கோலையா பீடம்ன்ற யானையை கொன்ன கண்ணனை பாடுறதுக்காக போயின்னு இருக்கும் வா அப்படின்னு சொல்கிறார். வல்லானை கொன்னானை, மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை அப்படின்னா பகைவருடைய பகையை போக்கக்கூடியவனை. பெருமாள் பகைவரை அழிச்சிட மாட்டார், மாத்தாரை அழிக்கிறவன் இல்லை, மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை, அவருடைய பகைமையை மட்டும் போக்குவான். ராவணனுடைய பகைமையை தான் போக்க ராமர் முற்பட்டார். ராவணன் அதுக்கு ஒத்துக்கல. ஆனால் ராவணன் சொல்லிட்டான், நான் இறந்தாலும் என் தலை உன் திருவடியில் வந்து விழாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இல்லைன்னா அவனுடைய பகைமையை தான் ராமர் அழிக்க பார்த்தார். காளியன், அந்த காளியனுடைய விஷத்தை தானே கண்ணன் முடிச்சார். காளியனை அழிக்கலையே, மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை. இதுக்கு இன்னொரு மாதிரியாகவும் சொல்லுவா. அதாவது இந்த பெண்களுடைய ஸ்திரீத்துவம் அப்படின்ற அபிமானம் இருந்தது இவாளுக்கு. அந்த அபிமானத்தை அழிச்சார் பெருமாள். கோபகுமாரர்கள் எல்லாம் இந்த பெண்களை நோன்பு நோக்க போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தா. அந்த தடுப்பை தவிர்த்து அவர்களே அனுப்பும்படி பண்ணினா கண்ணன். அதனால மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை. மாயனை அப்படின்னா ஆச்சரிய செயல்களை பண்ணக்கூடியவன். கண்ணன் மாயனா இருக்கார், ஆச்சரிய செயல்களை செய்பவனா இருக்கார். என்ன ஆச்சரிய செயல்? கோலையாபீடம் அப்படின்ற ஒரு யானையை கொல்றார். கஜேந்திரன் ஒரு யானையை ரட்சிக்கிறார். கோவர்தன மலையை சுண்டு விரலால் தூக்குறார். திருப்பார்கடல் கடையும் போது மந்திரமலை அதுக்குள்ள அந்தரியாமித்துவமாக தானே இருக்கார். பார்க்கடல்லேருந்து வந்த பெண்ணமுதான பிராட்டிய மார்பில் வச்சுக்கிறார். இப்படி ஆச்சரிய செயல்களை செய்யக்கூடியவன் கண்ணன். மாயனை பாடேலோ ரெம்பாவாய், இவனை பாடுறதுக்கு வா அப்படின்னு இந்த பெண்ணை கூப்பிடுறா. இந்த பெண்ணும் எழுந்து வந்து இவா கோஷ்டியில் சேர்றா. சேர்ந்த உடனே எல்லாருமா சேர்ந்து நந்தகோபனுடைய திருமாளிகையை அடையிறா. நந்தகோபனுடைய திருமாளிகை அடைஞ்சு வாயில் காப்பான்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே போகிறது அடுத்த பாசுரம். இன்னைக்கு நம்ம அனுபவிச்சது எல்லே இளங்கிலேயே பாசுரத்தோட அர்த்தம். பாகவத பெண் பிள்ளைய எழுப்புறதுல கடைசி பாசுரம் எல்லே இளங்கிலேயே. இதில் உயிர் சப்தம் நானே தான் ஆயிடுக. உள்ளே இருக்கிற பெண்ணும் வெளியில் வந்து எல்லாரும் சேர்ந்து நந்தகோபன் திருமாளிகையை அடைஞ்சு வாயில் காப்போன்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே போகிறான். நாளைய நாள் பாசுரத்தில் அதை அனுபவிக்க போகிறோம். ஆண்டாள் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினா. பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி நிறைய பேர் பாடியிருக்கா. ஆனால் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் தான் பாடியிருக்கா. ராமருக்கு விஸ்வாமித்தர் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். கண்ணனுக்கு பெரியாழ்வார் பாடியிருக்கார். பெரிய பெருமாளுக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடியிருக்கார். பாகவத திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் தான் பாடினா. 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பாகவத பெண் பிள்ளைய ஆண்டாள் எழுப்பினா. இதிலேயே இவ ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சி நிற்கும் தன்மையிலாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருப்பாவையாவது இப்பாசுரம் அப்படின்றதுனால திருப்பாவை 30 பாசுரத்தோட அர்த்தத்தையும் சுருக்கமாக இப்போ நம்ம அனுபவிக்கலாம். திருப்பாவை முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நோன்பு நோக்கணும்னு யோசிச்சோடனே ஆண்டாள் திருப்பாவை பாடணும் அப்படின்னு நினச்ச உடனே மார்கழி மாதம் பிறந்துடுத்து, பௌர்ணமி நாள் வந்துடுத்து. அதனால் ஆண்டாள்
மார்கழி மாதத்தையும் அந்த நாளையும் கொண்டாடுறா. நோன்பு நோக்க நல்ல நாள் வாய்ச்சதுன்னு. ஆண்டாள் முதல் பாசுரத்தில் நாளை கொண்டாடுறா. 2வது பாசுரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன, இந்த நோன்பப்ப செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன, முக்கியமாக செய்யாதன செய்யும். முன்னோர்கள் செய்யாதது நம்ம செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லவே கூடாது. அது 2ஐயும் ஆண்டாள் கண்டிக்கிறா. 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு கோப்பர்கள் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுமதி தானம் அழிச்சதுக்காக அவளுக்கு நல்லது நடக்கணும்னு ஆண்டாள் யோசிக்கிறா. 4வது பாசுரத்தில் வர்ண பகவானுக்கு ஆணையிடுறா, மாதம் மும்மாறி பொழியணும்னு. 5வது பாசுரத்தில் மாயனை மண்ணில் முக்கர்ணங்களாலையும் நம்ம பெருமாளை வழிபட்டா நம்மளுடைய பாவங்கள் தீனில் தூசாகும்னு சொல்றா. 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பெண் பிள்ளைய ஆண்டாள் எழுப்புறா. 16வது பாசுரத்தில் நந்தகோபன் உடைய திருமாளிகை ஆத்து வாசல்ல போய் வாயில் காப்போன்கிட்ட அனுமதி கேட்டு உள்ள போறா. நம்ம ஆச்சாரியனை முன்னிட்டு பெருமாள் சேவிக்க போகணும் அப்படின்றத ஆண்டாள் நமக்கு உணர்த்துறா. 17வது பாசுரத்தில் யசோதை, நந்தகோபன், நம்பி மூத்த பிரான் பலராமர் அவரை எழுப்பிட்டு கண்ணனை எழுப்புறா. நம்ம கோயிலில் போகும்போது ஆழ்வார், ஆச்சாரியர்கள், பிராட்டிய சேவிச்சுண்டு பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்றத ஆண்டாள் உணர்த்துறா. ஏன்னா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கிட்ட போய் அவளை சேவிக்கும்போது அவள் முதல்ல நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிருவாள். நம்ம பிராட்டிக்கிட்ட போகும்போது பிராட்டியும் நம்ம குற்றங்களை மன்னிச்சு பெருமாள் கிட்ட சொல்லிடுவா, என் குழந்தை வருது, அந்த குழந்தையோட குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிருன்னு. அப்புறம் நம்ம பெருமாள் கிட்ட போனோன்னு பெருமாள் நம்ம குற்றங்களை பார்க்க மாட்டார். நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்படி பெருமாளை சேவிக்கணுன்றதை தான் ஆண்டாள் இந்த 5 பாசுரத்தில் சொல்லி காமிக்கிறா. நம்ம ஆச்சாரியனை முன்னிட்டு, ஆழ்வார்களை முன்னிட்டு, பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை சேவிக்கணுன்றதை சொல்கிறா. அதில் 16வது பாசுரத்தில் ஆச்சாரியனை முன்னிட்டு உள்ளே போயிட்டா. 17வது பாசுரத்தில் நந்தகோபன், யசோதை, நம்பி மூத்த பிரானை எழுப்பிட்டு கண்ணனை எழுப்புறா. ஆழ்வார்களை எல்லாம் நம்ம சேவிச்சுண்டு பெருமாள் கிட்ட போகணும்னு ஆண்டாள் 6வதுலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பெண் பிள்ளையை எழுப்புறா. 10 பெண் பிள்ளை 10 ஆழ்வார்க்கு பிரதிநிதினும் அனுபவித்தோம். ஆழ்வார்களை சேவிச்சுட்டு ஆச்சாரியனை முன்னிட்டு நம்ம பெருமாள் கிட்ட போகணும். 18வது, 19வது, 20வது பாசுரத்தில் நப்பினை பிராட்டியை முன்னிட்டு கண்ணனை எழுப்புறா. இப்போ இந்த 5 பாசுரத்தையும் ஆண்டாள் என்ன சொல்றா? 10 பாசுரத்தில் 10 பெண் பிள்ளை எழுப்பினதுனால ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களை சேவிச்சுட்டு நம்ம ஆச்சாரியன் கிட்ட அனுமதி கேட்டுண்டு, ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன் உடையவர் வச்சுக்கலாம், அந்த உடையவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுண்டு அதுக்கப்புறம் பிராட்டி சன்னதிக்கு போய் பிராட்டியும் சேவிச்சுட்டு பெருமாள் கிட்ட போகணும். அப்போதான் நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்குள்ள ஆழ்வார், ஆச்சாரியன், பிராட்டி இவா எல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லிடுவா, என் குழந்தைவரா, அவனுடைய பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு. பெருமாள் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிருவார். 5 வயது சிறுமி எவ்வளோ அழகா திருப்பாவையில் நமக்காக சொல்லியிருக்கா. 21வது பாசுரம் ஏற்றக்கலங்கள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனுடைய குணம், பிறப்பு இதெல்லாம் கொண்டாடி உன் திருவடியை போத்தி வந்தோம் அப்படின்னு சொல்றா. 22வது பாசுரத்தில் பெருமாளுடைய கடாட்சம் தங்க மேல சிறு சிறிதா படணும்னு சொல்றா. செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோன். பெருமாளுடைய கடாட்சம் ஒரே தடியா பட்டா நம்மளால தாங்க முடியாது, அதனால செங்கன் சிறு சிறிதே அப்படின்னு சொல்றா. 23வது பாசுரத்தில் பெருமாள் தன்னுடைய படுக்கையிலேருந்து எழுந்து சிங்காசனத்தில் வந்து அமரணும் அப்படின்னு சொல்றா. அது அமரும்போது பெருமாள் படுக்கறையிலேருந்து நடந்து வந்து சிங்காசனத்தில் அமரணும்னு அவன் நிறைய அழகாக பிரார்த்திக்கிறா. அப்புறம் உன்னுடைய வார்த்தை படுக்கறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, சிம்மாசனத்தில் சொன்ன வார்த்தையாக இருக்கணும்னு சொல்றா. 24வது பாசுரத்தில் மங்களாசாசனம் பாசுரம். ஆண்டாள் ராமர் காலத்தில் இல்லை, திருவிக்ரம காலத்தில் இல்லை, அந்த குறை தீர பெருமாளுக்கு பல்லாண்டு மங்களாசாசனம் பாடுறா. 25வது பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு யசோதைக்கு ஈடு இணை இல்லை, தேவகிக்கு ஈடு இணை இல்லை,
பெத்த இன்பத்தை அவ பெற்றா, வளர்த்த இன்பத்தை யசோதை பெற்றா அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கைங்கரியத்தை பிரார்த்திச்சு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறா பெருமாள்கிட்ட. 26வது பாசுரத்தில் மாலே மணிவண்ணான்னு சொல்றா. மாலே மணிவண்ணா பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை சேவிக்கிறா. சேவிச்சோன்னா கண்ணன் அப்படியே உருகி நிற்கிறானா. ஆண்டாள் எப்போ வருவா எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்கானா. ஆண்டாள் நினச்சின்னு இருந்தா தான் கண்ணன் அடைய ரொம்ப ஆசையோடு இருக்கும்னு. ஆனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாளுக்கு புரிஞ்சிடுது, கண்ணன் தான் தம் மேலே அளவற்ற ஆசையோடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுண்டா. நம்ம நினைப்போம் கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் நிற்போம், நம்ம தான் பெருமாளை சேவிக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் பெருமாள் ஜென்ம ஜென்மமாக நமக்காக காத்துட்டுருக்க, நம்ம வரமாட்டோமான்னு ஏங்கின்னு இருக்க. அதை தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு உணர்த்துறா மாலை மணிவண்ணான்னு. அப்புறம் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா. அடுத்தது 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர். கண்ணன் தன்னோட கூட மாட்டேன்னு இருக்கிறவா கிட்ட ஜெயிச்சிடுறார், தன்னோட அடியவர்கிட்ட தோத்துடுறார். ஆண்டாள் கண்ணன் போன பாசுரத்தில் பிரார்த்திச்சதெல்லாம் கொடுக்க சூடகம் தோல்வளை எல்லாத்தையும் அணிஞ்சுண்டு எல்லாரோடையும் கண்ணனை சேவிக்க போறா. கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். இது ரொம்ப முக்கியமான சப்தம் இந்த பாசுரத்தில். எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம பெருமாளை அனுபவிக்கணும். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. எவ்வளோ சின்ன பெண், ஆனால் சமுதாய அர்த்தமான கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்றத சொல்லியிருக்கா. 28வது பாசுரத்தில் ஆண்டாள் சரணாகதி பண்றா. தங்கிட்ட கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய திருவடி தான் உபாயம்னு பெருமாளுடைய திருவடியில் சரணாகதி பண்றா. 29வது பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாள் கிட்ட கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறா. அந்த கைங்கரியத்தால் வரக்கூடிய ஆனந்தம் அதுவும் தங்களுடையதாக இருக்கக்கூடாது, பெருமாளுக்காக கைங்கரியம், பெருமாளுடைய முக உல்லாசத்துக்காக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. 30வது பாசுரத்தில் ஆண்டாள் பழம் சொல்லி தலை கட்டுறார். 29 பாசுரம் ஆண்டாள் கோபிகை பாவனையில் பாடினார். 30வது பாசுரம் தான் யார், தாம் பெரியாழ்வாருடைய பெண் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி பாசுரத்தை நிறைவேற்றா. இந்த 30 பாசுரம் சொன்னவாளுக்கு என்ன பலம் அப்படின்னா, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு சொல்றா. அதாவது பெருமாளுடைய கிருபை, பெருமாளுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்றா. ஒரு பசுமாடு அதோட கண்ணுக்குட்டியை பார்த்தா பால் சொரியும். அந்த பசுமாட்டு முன்னாடி கண்ணுக்குட்டியை போய் நிறுத்துவா. அதை பார்த்துட்டே அது பால் சொரிஞ்சிடும். ஆனால் அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டியோட தோலில் வைக்கோல் அடித்து அந்த பசுமாட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துவா. அப்போ நெஜ கன்றுக்கு இறங்கக்கூடிய பசுமாடு தோல் கண்ணுக்கும் இறங்குமா போலே நம்ம இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரத்தை சொல்லிட்டு போனோம்னா பெருமாள் ஆண்டாளுக்கு எப்படி கிருப்பை பண்ணாரோ அது போல நமக்கும் கிருப்பை பண்ணிடுவார். நம்மள ஆண்டாள்னே பெருமாள் நினைச்சிடுவார். ஆண்டாளுக்கு கிருப்பை பண்ணவால நமக்கும் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி திருப்பாவையில் 30 பாசுரத்தில் ஆண்டாள் முத்து முத்தான 30 அர்த்தத்தை நமக்காக கொடுத்துருக்கா. திருப்பாவையாவது இப்பாசுரம்னு சொன்னதுனால நம்ம திருப்பாவை 30 பாசுரத்தோட அர்த்தத்தையும் இப்போ அனுபவித்தோம். இன்றைய நாள் பாசுரத்துக்கும் எதிராஜஜியருக்கும் நெருங்கின சம்பந்தம். இன்றைய நாள் பாசுரத்தில் எப்படி ராமானுஜர் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கிட்டையும் கொங்கில் பிராட்டிக்கிட்டையும் ரொம்ப சௌலபியமாக நடந்துட்டா. கொங்கில் பிராட்டி தான் அர்த்தத்தை மறந்துட்டேன்னு ராமானுஜர்கிட்ட கேட்ட போதும் திரும்ப அந்த அர்த்தத்தை சாதிச்சார். அதுபோல் நம்ம ஜியர் சுவாமியும் கோபமே படமாட்டார். எல்லாருக்கும் அர்த்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். இன்றைய நாள் பாசுரத்தில் எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கிறவ, எல்லாரும் வந்துட்டாளான்னு. அதுபோல் நம்ம ஜியர் சுவாமியும் எல்லாரையும் ஆதரித்து இன்னார் இணையார்னு பார்க்காம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரும் உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழிவகுக்கிறார். அடியனுக்கு ஜியர் சுவாமியோடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தில் கலந்துக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சிது. அடியன் அன்னைக்கு பார்த்தது என்னன்னா,
ஜீயர் சுவாமி எவ்வளவு நேரமானாலும் எல்லாருக்கும் தன்னோட திருக்கையால் சீபாதீர்த்தத்தை இன்முகத்தோடு வழங்குறார். தன்னுடைய பசியும் பொருட்படுத்தாம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையணும்னு சுவாமி பரமகிருபை பண்றார். இன்னார் இணையார்னு இல்லை, எல்லாரும் சுவாமியோட மடத்துக்கு வரலாம், எல்லாரும் ஸ்ரீபாதீர்த்தம் வாங்கிக்கலாம். இப்பேற்பட்ட காரே கருணை சுவாமி, காரே கருணை ராமானுஜர்னு சொல்லுவா, அதுபோல காரே கருணை நம் ஜீயர் சுவாமி. அவரோட மடத்தில் இன்றைக்கும் தினமும் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படுறது. ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் கோஷ்டியில் ஸ்திரீகள் நிறைய இருந்தார்னு அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பிரத்யட்சமாக ஜீயர் சுவாமியோட மடத்தில் சேவிச்சிருக்கேன். ஜீயர் சுவாமி ஸ்திரீகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மார்கழி மாதம் முழுதும் ஆண்டாள் கோஷ்டியினரை திருப்பாவை உபன்யாசம் சொல்லுமாறு நியமிச்சிருக்கார். அதில் பொருளல்லாத அடியேனையும் ஒரு பொருளாக்கி அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த சுவாமிக்கு தலையெல்லால் கைமாறிலேனே கூறி சுவாமியோடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடியனுடைய பர்த்தாவும் அடியனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். அடியேன் மந்தமதி. அடியேன் சொன்னதில் குற்றங்குறைகள் நிறைய இருக்கும், அது அடியனையே சாரும். அடியேன் சொன்னதில் ஏதேனும் நல்லது இருந்தால் அது அடியனுடைய ஞான ஆச்சாரியனான ஸ்ரீ உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியவே சாரும். சுவாமியோட காலக்ஷேபத்தை நிறைய வருஷங்கள் கேட்டதுனால அடியன் ஓரிரு வார்த்தைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து செகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 மூன்னுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தழித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.